வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். இந்த நிகழ்ச்சியில் வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்டில் டெல்லியில் நடக்க போகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில் ஆடும்போது சென்னை வந்து பயங்கரமான ஒரு மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். காம்போசிஷன் இப்போ அதுக்கு முன்னால் வந்து ஹெட் டு ஹெட் ரெண்டு டீம் இடையில எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் ரெண்டு டீம் இடையில டிசி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையில 32 மேட்ச் ஆடி இருந்தாங்க. 20 மேட்சஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சாங்க. 12 மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 198 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் டிசி பார்க்கும்போது 223 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே போல் லோவஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கேவோட லோவஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் டிசி பார்க்கும்போது 110 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதே போல் டிசியோட லோவஸ்ட் ஸ்கோர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே பார்க்கும்போது 83 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிரோஸ் ஷா கோட்ல கிரவுண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு டீம் இடையில ஹெட் டு ஹெட். இது வரைக்கும் 8 மேட்சஸ் ஆடி இருந்தாங்க டெல்லி கிரவுண்டில். அதே போல் வந்து இந்த 8 மேட்ச்சில் வந்து 6 மேட்சஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்க, 2 மேட்சஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் நம்ம பார்க்கும்போது அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 225 ரன்ஸை வந்து சேஸ் பண்ணாங்க. ஸோ 225 ரன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்தா இவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் 226 ரன்ஸ் அடித்து வெறும் 3 விக்கெட்ஸ் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லும்போதே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து வைபவ் சூரியவன்ஷி, அதுக்கப்புறமா வந்து ரியான் பராக், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங். அதனால் வந்து 225 ரன்ஸ் அடித்தாங்க. இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவங்களோட பேட்டிங் கூட வந்து ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சேஸ் பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அகேன்ஸ்டாக. இது ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தலைகீழ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு டாமினேட்டிங் டீமாக ஆடிருந்தாங்க அந்த சீசனில். பட் ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் ஆடிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்ட் டெல்லியிலே ஆடினாங்க. அதில் வந்து டிசி வந்து 75 ஆல் அவுட் ஆகிட்டாங்க அகெயின்ஸ்ட் ஆர்சிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு வெற்றி. 77க்கு ஒரு விக்கெட் மட்டுமே வந்து இழந்து அந்த மாதிரி ஒரு வெற்றியோட 9 விக்கெட்ஸை லாஸ் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைடை பார்த்துருக்கோம், இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் சைட் பார்த்துருந்தோம். பேட்டிங் வந்து பெரும்பாலும் டெல்லியில் வந்து பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிச்சிலே வந்து பெரிய அளவுக்கு கொலாப்ஸ். 75 ஆல் அவுட் சொல்கிறது வந்து சின்ன நம்பர் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் 200 ரன்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணி ஜெயிக்கிற அந்தளவுக்கு பிச்சிலே வந்து முதல் பேட்டிங்கில் வந்து 75 ரன்ஸே அடித்து ஆல் அவுட்டான டீம். ஸோ எங்கேயும் அவங்க வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா வந்து ஜிடி கிட்ட கூட வந்து இந்த சீசன் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜிடி அகெயின்ஸ்டாக கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் வந்து வெறும் 1 ரன் வித்தியாசத்தில் வந்து தோல்வி சந்திச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதே போல் வந்து சென்னையோட ஹோம் கிரவுண்டில் கூட வந்து அவங்க அந்த ப்ரெஷர் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்த்து அதை வந்து அட்டாக் பண்ணி அது ஜெயிக்க அவங்களால முடியாமல் போச்சு. ஸோ எங்கேயும் அவங்க இன்கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நம்ம இந்த பக்கம் வந்து ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம், எப்படி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. 200+ ரன்ஸ் இது வரைக்கும் வந்து 9 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸில் வந்து 200+ ரன்ஸ் அடித்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சஸ் எல்லாமே ஃப்ளாட் விக்கெட்ஸாக இருக்கிறனால வந்து 200 ரன்ஸ் வந்து சர்வசாதாரணமாக போகுது. பட் அந்த 200 ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 3 முறை தான் வந்திருக்கு. இந்த பக்கம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கும்போது இந்த 9 மேட்ச்சில் 4 மேட்சஸில் வந்து 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருந்தாங்க. இந்த 4 மேட்சஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 200 ரன்ஸ் மேலே அடித்தாங்க சிஎஸ்கேன்ட்டு. இதில் முதல் பேட்டிங் ஆடி 200 ரன்ஸ் அடித்த மேட்ச்சில் வந்து 2 முறை ஜெயித்தாங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி மேட்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டாக நம்மளோட சென்னையோட ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இன்னொரு மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச், ஒரு கிளாஸியான பேட்டிங்கோட ஆடி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆடி வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 2வது மேட்ச் நான் சொன்ன மாதிரி முதல் பேட்டிங்கில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் 200 ரன்ஸ் மேலே அடித்து அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்ட் வாங்கேடி ஸ்டேடியத்தில் அடித்து அவங்க வந்து மும்பை கூட பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அவங்களுக்கு பதவியாக இருக்குது சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ட்ராக் ரெக்கார்ட். அதே போல் வந்து சேசிங்கில் யாராவது 200 ரன்ஸ் மேலே அடித்தாங்கன்னா கிட்டத்தட்ட வராங்க, 200 கிராஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து ரீச் பண்ணி ஜெயிக்க முடியாமல் போச்சு இந்த சீசனில்.
டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாரி 200+ அடித்த ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, 3 முறை அடித்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 3 முறையில் வந்து 2 மேட்சஸ் வந்து 200க்கு மேலே அடித்ததில் ஜெயிச்சாங்க. இங்கே சிஎஸ்கே எப்படி வந்து ஒரு 4 மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்சாங்களோ, டெல்லி வந்து 3 மேட்ச்சில் 200 ரன்ஸ் அது மேலே அடித்த இன்னிங்ஸில் 2 முறை ஜெயிச்சாங்க. ஸோ சரிசமமாக ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. பட் சிஎஸ்கே கொஞ்சம் எட்ஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டெல்லி பிட்ச் ஃபிரோஸ் ஷா கோட்லா சொல்லும்போதே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு ஃப்ளாட் பிச்சாக இருக்க போகுதுன்ட்டு. பட் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா, நம்ம வந்து அந்த 75 ஆல் அவுட் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஆர்சிபிக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான போலிங், ஜாஷ் ஹேசல்வுட், அதே போல் வந்து புவனேஸ்வர் குமார் ஒரு நல்ல சீம் டிஸ்பிளே அண்ட் பவுன்ஸோடு நல்லா போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேட்டர்ஸ், எத்தனையோ பேட்டர்ஸ் இன்ஃபார்மில் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். டீம் கூட ஸ்டடியாக வச்சுக்கிட்டு முதல் கட்டத்துலலாம் நல்லா ஆடியிருந்தாங்க. பட் இங்கே தான் வந்து மிஸ் ஆயிருக்கு, நம்ம பார்த்துடலாம். பட் இது வரைக்கும் வந்து ட்ராக் ரெக்கார்டில் பார்க்கும்போது 2026 சீசனில் வந்து டெல்லியில் மட்டுமே நம்ம பார்க்கும்போது 4 மேட்ச் ஆடியிருந்தாங்க ஹோம் கிரவுண்டில். இந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஜெயித்தாங்க. மிச்ச 3 மேட்சஸ் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஹோம் ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது இந்த சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸு. சிஎஸ்கே இது கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டிங் தான். இதை வந்து இந்த மைல் ஸ்டோன், இந்த ட்ராக் ரெக்கார்டு கூட தலைகீழ ஆறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அட் த சேம் டைம் இந்த ஒரு இண்டிகேஷன்ஸ்லாம் ஒரு நல்ல இண்டிகேஷன்ஸ். ஸோ சிஎஸ்கே அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அவுட் ஆஃப் 9 மேட்சஸில் 3 மேட்சஸ் வந்து 200 மேலேயே அடிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட ஃபார்ம். கேஎல் ராகுல் இந்த சீசன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 433 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் வந்து ஆவரேஜ் 54.11. அவரோட இப்போ மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கேப் வேறு வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 152 நாட் அவுட் வேறு வச்சுருக்காரு. ஸோ ஒரு நல்ல பேட்டர் டாப் ஆர்டரில் இருக்கும்போது, பர்டிகுலராக ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் அப்படி இருக்கும்போது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ஸ் நிறையவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கும்போது ட்ரிஷான் ஸ்டப்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். இது வரைக்கும் வந்து 9 மேட்சஸில் வந்து 8 இன்னிங்ஸ் ஆடியிருந்தார். 219 ரன்ஸ் அடித்தார் பேட்டிங்கில். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 60 நாட் அவுட்டு, ஆவரேஜ் வந்து 54.75. நல்ல ஒரு பிளேயர், மிடில் ஆர்டரில் வந்து நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர்னால டேவிட் மில்லர் கூட வந்து சில டைம் வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஸோ அந்தளவுக்கு 2 பேருக்கு காம்படிஷன் இருக்குது. பட் டேவிட் மில்லர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் பிளேயர், டெத் ஓவரில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார், பர்டிகுலராக ஆஸ் அ பேட்டராக. ட்ரிஷான் ஸ்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் டிஃப்ரெண்ட் கிளாஸ் பிளேயர்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஷ் பிளேயர்ஸ் சொல்லிக்கலாம். பட் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்டயே நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. பாட்டும் நிசம்கா, ஸ்ரீலங்கன் பிளேயர். ஸ்ரீலங்காவுக்கு வந்து வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், இப்போ நடந்த வேர்ல்ட் கப்பில் கூட அற்புதமான பேட்டிங் அஸ் ஓப்பனராக ஆடினார். இவரும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம் காட்டியிருக்கார். 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவரோட 8 இன்னிங்ஸில். ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க பேட்டர்ஸ். பட் அந்த ஸ்டார்ட்டை வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க, இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிஷான் ஸ்டப்ஸு வரைக்கும் ஓகே தான். அதாவது வந்து டாப்போட கேஎல் ராகுல், பாத்தும் நிசாங்கா, நிதிஷ் ராணா, ட்ரிஷான் ஸ்டப்ஸ், இந்த 4 பிளேயர்ஸுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன், பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவும் பில்ட் ஆகாமல் இருக்கிறனால இங்கேயும் அங்கே வந்து அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ சமீர் ரிஸ்வி கூட நம்ம மறக்கவே கூடாது. சமீர் ரிஸ்வி வேறு 5th பிளேயர் நான் சொல்ல வேண்டியது. ஸோ அவர் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இன் பேட்டிங். 209 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவரும் வந்து 7 இன்னிங்ஸில் நல்ல ஆவரேஜ் வச்சுக்கிட்டு இந்த சீசனில் வந்து அவர் பேட்டிங் டிஸ்பிளே நம்ம பார்த்துருக்கோம். பர்டிகுலராக மிடில் ஓவர்ஸ் எண்டிங்கில், அதே போல் டெத் ஓவர்ஸில் பெரிய அளவுக்கு நம்ம அவரோட பேட்டிங், அதே போல் பவர் ஹிட்டிங்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் தான் வந்து ரிலையபிள் பிளேயர்ஸாக இருக்காங்க டெல்லிக்கு. பட் அவங்க பேட்டிங் ஆர்டரை பார்த்திங்கன்னா நம்பர் 7 வரைக்கும் இருக்காங்க பேட்டிங். பட் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேப் 5 வந்து பார்த்திங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். ஸோ ரிலையபிள் பிளேயர்ஸ். அதே போல் சமீர் ரிஸ்வி வந்து ஆஸ் அ இந்தியன் பிளேயராக வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 சீசன் அடைப்பார் ஐபிஎல். பட் வந்து இந்த சீசன் வந்து அவருக்கு நல்ல விதமாக போயின்ட்டுருக்கு. நிதிஷ் ராணா, இவர் வந்து ஒரு டாப் கிளாஸ் டொமஸ்டிக் பிளேயர்.
இவர் வந்து நம்ம கேகேஆருக்கெலாம் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் பார்த்துருக்கோம் அஸ் அ டாப் ஆர்டர். பட் அந்த டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து இந்த முறை அவருக்கு வந்து அந்த பர்டிகுலராக லெஃப்ட் காம்பினேஷன் அலாங் சைடு ரைட் பேட்டர்ஸ் கூட வந்து பண்ணிட்டு இருக்காரு. 202 ரன் 7 இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இருக்குது ஸ்குவாட். ஸோ அதனால் வந்து இதை வந்து எப்படி எடுத்துன்னு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட தோல்வி சந்திச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் விட ஒரு பிளேஸு முன்னே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஏன்னா வந்து அவங்க சமீபத்தில் நல்லா ஆடினா கூட வந்து சில தோல்விகள் சந்திச்சிருக்காங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த 5 பேட்டர்ஸ் மேலே ரொம்பவே ரிலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்டிங் நான் சொன்ன மாதிரி வந்து டேவிட் மில்லர் கண்டிப்பாக ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு இவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம அந்த ஸ்குவாட் பார்க்கும்போது பார்த்துடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிஷான் ஸ்டப்ஸ் எடுத்தாங்கன்னா டேவிட் மில்லருக்கு வந்து வாய்ப்பு கம்மி. மேபி இம்பேக்ட் பிளேயராக எப்போ வருவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணல டெல்லி கேபிட்டல்ஸு. அப்போ யாராவது ஒரு பேட்டர் தேவை பர்டிகுலரான சுச்சுவேஷனில் ஒரு 2-3 விக்கெட்ஸ் டவுன் ஆகிருக்கும் பவர் பிளேலையோ, இல்லை மிடில் ஓவரில் வந்து ஒரு விக்கெட் விழுந்த பிறகு பவர் பிளேயில் 2 விக்கெட் கூட விழுந்திருக்கலாம். பட் அந்த டைமில் வந்து ஒரு ரிலையபிள் பேட்டர் தேவைன்னா டேவிட் மில்லரை கூட இறக்கி விட்டு ஒரு நல்ல பிளேயரை கூட பயன்படுத்திக்கலாம். அதர்வைஸ் வந்து டேவிட் மில்லருக்கும் ட்ரிஷான் ஸ்டப்ஸுக்கும் வந்து ஒரு போட்டி போயின்னு இருக்கு 11ல் யார் ஆட போகிறாங்கன்ட்டு. அசுதோஷ் சர்மா இந்தியன் பேட்டர், பஞ்சாப் கிங்ஸ்க்கு இதுக்கு முன்னால் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல பிளேயர், மேட்ச் வின்னர் கூட சொல்லுவேன். அதாவது பேட்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் ஆடினா பரவாயில்ல. பட் அந்த ஸ்டார்டிங்லேயே கொலாப்ஸ் இருந்துச்சுன்னா பவர் பிளேலையும் மிடில் ஓவர் ஆரம்ப கட்டத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து மிடில் ஆர்டர் மேலே தான் ரிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரிஷான் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து ஆடி மேட்சை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம அசுதோஷ் சர்மா கிட்டேருந்து இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்ன பார்க்கலாம்னா அவர் ரன்ஸ் சேசிங்கில் கூட நல்லா பண்ணுவார், ப்ரெஷர் எடுத்துக்காமல். பட் இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. பட் இந்த சீசனில் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மேற்கொண்டு வந்து சிஎஸ்கே அகெயின்ஸ்ட்டு அதே போல் அடுத்த மேட்சஸ் கூட கொடுத்தாங்கன்னா அசுதோஷ் சர்மா வந்து அதை கிராப் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நல்ல ஒரு கேலிபரான பிளேயர் டெல்லி கேபிட்டலுக்கு. இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கியூட்லேயே வந்து நல்ல கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் யாராக இருக்காங்க பார்த்துடலாம். ஒரு கண்டெண்டர்ஸாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து 11ல் ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுல பாத்தும் நிசங்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். பாத்தும் நிசங்கா பதிலாக வந்து இந்தியன் பிளேயரை எடுக்கலாமா, அபிஷேக் போரல் எடுக்கலாமா, இல்லை பிருத்வி ஷா எடுக்கலாமா சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது டிசியோட முந்தினி மேட்ச்சில். பட் அதுக்கு பிறகு வந்து பாத்தும் நிசங்கா வந்து அந்த பிளேஸை வந்து சிமெண்ட் பண்ணிக்கிட்டார். பட் என்ன கேட்டிங்கன்னா பாத்தும் நிசங்கா வந்து ஒன் ஆஃப் தி டேலண்டட் பிளேயர்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிளேயரை வந்து ஒரு பெட்டர் பிளேயராக நம்ம டாப் ஆர்டரில் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா கேஎல் ராகுலிங் வந்து ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கார். அவருக்கு வந்து தகுந்த பிளேயர் தான் வந்து யாராவது ஒரு அட்டாக்கிங் பிளேயர் தேவை. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தும் நிசங்கா வந்து 2 விதமான ரோல்ஸ் ஆடுவார், அட்டாக்கிங் அண்ட் ஒரு ரிலையபிள் டிபெண்டிங் அந்த ஒரு ரோல் ஆடின்னு இருப்பார். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒருவேளை வந்து ராகுலுக்கு ஸ்ட்ரைக் தேவைன்னா கூட அந்த ரொட்டேட் பண்ணி ராகுலுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பார். அந்த ஓரளவுக்கு கேப்பபிள் பிளேயர் தான். ஸோ அவர் ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரிஷான் ஸ்டப்ஸ். தேர்ட் வந்து மிச்சல் ஸ்டார்க் கம்பேக் கொடுத்துருக்காரு. கம்பேக் கொடுத்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு தேவை. நட்ராஜன் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டெத் ஓவரில் நம்ம பார்க்கல அவரோட திறமசாலி எல்லாமே கரெக்டு தான். பட் வந்து இந்த சீசன் அதே போல் ஃப்ளாட் விக்கெட்ஸாக இருக்கிறனால நிறைய விஷயங்கள் அவருக்கு அமையாமையே போச்சு. அவரோட போலிங்கில் நிறைய பேர் வந்து அடிக்கிறாங்க, ஏகப்பட்ட ரன்ஸ் வருது அவரோட போலிங்லேருந்து. ஸோ யாராவது வந்து அந்த போலிங் ப்ரெஷரை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஸ் அ ஃபாரின் பிளேயராக வந்து கண்டிப்பாக வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து டாப்பில் இருப்பார். நம்ம வேர்ல்டு ரேங்கிங்லேயே வந்து பார்த்துருப்போம் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒன் ஆஃப் தி டாப் கிளாஸ் போலர்ஸாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக அவரை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு போட்டி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து துஷ்மந்தா சாமிரா ஸ்ரீலங்கன் பிளேயர் அவர் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லுங்கி நிகிடிக்கு அடிபட்டிருக்கு ஒரு மேட்ச்சில் வந்து தலையை வந்து தரைக்கு பட்டனால வந்து ஒரு கங்கஷன் அந்த ஒரு இன்ஜரினால் வெளியில் போயிருந்தார். ஸோ அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக டிசிக்கு வந்து ஒரு ரிலையபிள் பவுலர் இருப்பாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அமையும்.
பட்டு ஒருவேளை லுங்கி நிகிடி கம்பேக் கொடுக்கலன்னா வந்து கண்டிப்பாக வந்து கைல் ஜேமிசன்னாக இருக்கலாம், இல்லைனா வந்து போன மேட்ச்சில் டிசி கைல் ஜேமிசன் எடுத்திருக்காங்க. ஸோ கைல் ஜேமிசன் எடுக்கலைன்னா வந்து கண்டிப்பாக துஷ்மந்தா சாமிரா எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து துஷ்மந்தா சாமிரா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து இது வரைக்கும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போலிங் பண்ணி விக்கெட்ஸ்லாம் எடுத்து ஒரு நல்ல அவரோட ஃபார்மை வந்து காட்டின்னு இருக்காரு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா துஷ்மந்தா சாமிரா எடுத்தால் கைல் ஜேமிசன் பதிலாக பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து கைல் ஜேமிசன் 6'8" ஹைட் இருந்தால் கூட, அதே போல் வந்து அவரோட பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த லென்த் வந்து ஷார்ட் ஆஃப் த லென்த்தாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போட்டாலும் வந்து பேட்டர்ஸ் வந்து புல் அடிச்சிருவாங்க. ஃபிரோஸ்ஷா கோட்டில் அந்த அளவுக்கு பெரிய கிரவுண்டு கிடையாது. அதே போல் சிஎஸ்கே பேட்டர்ஸ் கூட ஒருத்தராக வந்து ஃபார்மில் வந்துட்டுருக்காங்க. சர்ஃபராஸ் கான் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார், சஞ்சு சாம்சன் கூட ஃபார்மில் இருக்கார். பட் வந்து 2-3 மேட்ச்சில் வந்து அந்தளவுக்கு நம்ம பார்க்கல. பட் கண்டிப்பாக ஒரு ஃபார்மில் இருக்கார். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ருத்துராஜ் கைக்வாட் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டுருக்கார். ஸோ எங்கேயாவது போலிங் லென்த்தில் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கைல் ஜேமிசன் போலிங் மூலியமாக கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பூந்து விளையாடி பொழந்து கட்டுருவாங்க. அந்தளவுக்கு வந்து இப்போ சிஎஸ்கே டீம் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்டாக் போலிங் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து டார்கெட் பண்ணி விக்கெட்ஸ் அவங்களுக்கு எடுக்க முடியும். பர்டிகுலராக வந்து சிஎஸ்கே வந்து நம்ம சேசிங் 200+ ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி பார்த்துருக்கறனால டிசி வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா முதல்ல பேட்டிங் எடுத்து இந்த ஃப்ளாட் விக்கெட்டை பயன்படுத்தி 200 ரன்ஸ் மேலே அடித்தாங்கன்னா கண்டிப்பாக டிசி வந்து சிஎஸ்கேக்கு வந்து ப்ரெஷர் போட்டு அந்த சேசிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கலாம். ஒருவேளை சிஎஸ்கே வந்து டாஸ் ஜெயிச்சாங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து 230 ரன்ஸ் வரைக்கும் அடித்து அதை வந்து டிசி செகண்ட் பேட்டிங் ஆடும்போது பேஸ் போலர்ஸ் ஓரளவுக்கு பயன்படுத்தி பர்டிகுலராக பவர் பிளேயில் அகில் ஹுசேன் கூட மறுபடியும் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அண்டர் லைட்ஸ் அகில் ஹுசேன் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் லீத்தலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக அவருக்கு இப்போ டேர்ன் பண்ணிட்டு இருக்கார். வெறும் ஆம் பால்ஸ்க்கு மட்டும் போடுறது கிடையாது, நல்லா டேர்ன் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக அகில் ஹுசேனை கூட கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து சிஎஸ்கே நம்ம வந்து பார்க்கறது முன்னால் வந்து டிசியோட 11 எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் பார்த்துடலாம். பார்த்தோன்னு சங்கா கேஎல் ராகுல் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளைஸ்டான ஒரு பேட்டிங்காக இருக்கும். அடுத்தது ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டாப் ஆர்டரில் ரிலையபிளான பிளேயர். அதே போல் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நடுவில் வரும்போது வந்து ஒரு நல்ல மிக்ஸ்அப்பும் இருக்கும். அடுத்தது வந்து த்ரிஷாந்த் ஸ்டப்ஸ் இருக்கார். ஸோ இவங்க டாப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருக்கும்போது அடுத்தது வந்து கண்டிப்பாக சமீர் ரிஸ்வி, இவரும் வந்து ரெட் ஹாட் ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து 5 பிளேயர்ஸே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டான பேட்டிங் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் கூட ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் ஆடலாம். அசுதோஷ் சர்மா நம்பர் 6, ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர். அதே போல் வந்து மேட்ச் வந்து மைக்கேல் பெவர் அந்த காலத்தில் எப்படி ஆடிந்தாரோ 90s அண்ட் ஏர்லி 2000s அந்தளவுக்கு கேப்பபிள் பிளேயர் தான் அசுதோஷ் சர்மா. அடுத்தது அக்ஷர் பட்டேல் கேப்டன், இவர் வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டாக இருந்தால் கூட நல்ல 6 ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கிற பிளேயர் தான். ஸோ அவர் வந்து நம்பர் 7 வரைக்கும் வந்து பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி துஷ்மந்தா சாமிரா எடுக்கலாமா, இல்லை கைல் ஜேமிசன் எடுக்கலாமா, ஒருவேளை வந்து லுங்கி நிகிடி கம்பேக் கொடுத்தாருன்னா அவர் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் போலிங் செகண்ட் போலிங் போட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸு கண்டிப்பாக இந்த 3 ஃபாரின் பிளேயர்ஸில் ஒரு போலர் எடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே போல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மேபி வந்து டேவிட் மில்லராக கூட எடுக்கலாம், ஒருவேளை வந்து சேசிங் பண்ணுறாங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா. பட் இவங்க செகண்ட் போலிங் போடுறாங்கன்னா ஒரு ஃபாரின் போலர் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். நான் சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ், இவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போலர். நட்ராஜன் வந்து சமீபத்தில் இப்போ ஃபார்மில் இருக்காதனால அவர் பதிலாக வந்து முகேஷ் குமார் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முகேஷ் குமார் கூட நல்லா போலிங் போட்டுருக்கார் சமீபத்தில். ஸோ நட்ராஜனுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீசனில் வந்து நிறைய ரன்ஸ் தான் வந்து லீக் இருந்துச்சு. பட் அவர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக தான் எடுக்கிறாங்க, நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் டெத் ஓவரில் அடிப்பாங்கன்ட்டு. பட் வந்து இங்கே வந்து விக்கெட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ரன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ மேபி வந்து முகேஷ் குமாரோ ஏன்னா வந்து நட்ராஜனோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நம்ம வந்து அடுத்தது வந்து அபிஷேக் போரல் பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஓப்பனிங் பேட்டர், அவரை கூட வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை வந்து டேவிட் மில்லரை வந்து எடுக்கக்கூடாது,
ஒரு ஃபாரின் பவுலரை வச்சுக்கிட்டு, அதாவது லுங்கி நிகிடியோ ஒருவேளை கம்பேக் கொடுத்தாருன்னா, இல்லைனா துஷ்மந்தா சாமிராவோ, கைலி ஜேமின்சனோ இவங்க 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்தாங்கன்னா பவுலர், அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து அபிஷேக் போகிற உள்ளே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆஸ் அ பேட்டராக, இம்பாக்ட் பிளேயராக. ஸோ இட் டிபெண்ட்ஸ் எப்படி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் எடுக்க போகிறாங்க. ஒருவேளை வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேட்டரை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே இறக்கி ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு செட்டான டீம் தான். பட் வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு அமையாமல் போகுது, பர்டிகுலராக இன்கன்சிஸ்டன்சினால. இந்த பக்கம் நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக அவங்க மேலே ரிலே ஆறாங்க. ஸோ சிஎஸ்கே டாப் 4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப் 4 தான் இருக்குது. சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், அதுக்கு பிறகு வந்து டெவால் ப்ரூவிஸ், 4வது பிளேயர் பார்த்திங்கன்னா சர்ஃபராஸ் கான். ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் வந்து டாப் ஆர்டரில் பவர் பிளேயில் பர்டிகுலராக வந்து ஒரு 50 to 60 ரன்ஸ் மேலே அடித்து ஸோ விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் பிளேயில் அடி வாங்கின எல்லா மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல, 200 ரன்ஸ் வரைக்கும் போகலை. ஸோ ஒரு விக்கெட்டு இழந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க. பட் விக்கெட் லாஸ் பண்ணாமல் இருக்கிற மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து 200 ரன்ஸ் மேலே அடிக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மிடில் ஆர்டரில் வந்து கூட இப்போ பிரசாந்த் வீரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரசாந்த் வீரை வந்து பயன்படுத்திக்கலாம், பர்டிகுலராக வந்து பவர் ஹிட்டிங்க்கு. இங்கே ராமகிருஷ்ணா கோஷ் வேறு வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார், இன்னொரு ஆப்ஷன். சிவம் தூபே உட்கார வைக்கணும்னு சொன்னேன், பட் சிவம் தூபே கூட போன மேட்ச்சில் எடுத்திருக்காங்க அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸு. ஸோ சிவம் தூபே பெரும்பாலும் வந்து பவர் ஹிட்டிங்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம சிவம் தூபே ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டா கூட வந்து ஸோ பிரசாந்த் வீரை வந்து அகில் ஹுசைன் பதிலாக எடுக்கிறது தான் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்து அகில் ஹுசைன் வந்து அண்டர் லைட்ஸ் பர்டிகுலராக வந்து பால் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பால் ட்ரிஃப்ட் பண்ணும்போது வந்து சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விக்கெட் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு சிச்சுவேஷன் சிஎஸ்கே டேக்கிள் பண்ணணும். கார்த்திக் சர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் போன மேட்ச் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இப்போ கார்த்திக் சர்மா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஸோ அகில் ஹுசைனை உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லை சர்ஃபராஸ் கானை உட்கார வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அகில் ஹுசைன் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் வந்து 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆடினாங்க. ஸோ இந்த முறை வந்து 4வது ஃபாரின் பிளேயர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சொல்ல முடியாது, அகில் ஹுசைன் கூட உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சர்மா இப்போ ஃபார்மில் இருக்கிற பேட்டரை வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் வின்னிங் காம்பினேஷனே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மாற்றம் எங்கே பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைனை வந்து எப்படி உள்ளே கொண்டு வருவாங்க. ஒருவேளை வந்து செகண்ட் போலிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிஎஸ்கே நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு ஸ்பின் அட்டாக் கொண்டு வந்து ஓவர்ஸும் சீக்கிரமாக முடிக்கணும், விக்கெட்ஸும் எடுக்கணும் பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தால் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், இந்த ஒரு 2 பவுலர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில். இவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறவர் தான் வந்து முகேஷ் சௌத்ரி, லெஃப்ட் ஆர்ம் பேஸ்மேன். ஸோ ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. நூர் அகமத் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் கூட அந்தளவுக்கு அவரோட ஃபார்ம் காட்டலைன்னா கூட அவரோட கிளாஸ் வந்து அதுக்கு பிறகு வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு 5 பவுலர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பலமான பவுலிங் யூனிட்டை தான் வந்து உருவாகுது. இப்போ இந்த மேட்ச்சு சிஎஸ்கே ஜெயிச்சே ஆனோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎஸ்கே நம்ம பேசும்போது. ஏன்னா வந்து ஒரு அடி டெல்லி மேலே இருக்காங்க. பட் வந்து அந்த டெல்லியை வந்து நம்ம பீட் பண்ண முடியும், இன்னொரு அடி மேலே போக முடியும் இந்த ஒரு வெற்றி வச்சுக்கிட்டு. பட் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் வந்து டார்கெட் பண்ணி பர்டிகுலராக பேட்டிங்கை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு 2 இன்ஃபார்ம் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் போன மேட்ச் அகெயின்ஸ்ட் மும்பை. ருத்துராஜ் கைக்வாட், கார்த்திக் சர்மா, இந்த ஒரு பேட்டர்ஸ். அதே போல் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து பேசுகிற பேட்டர்ஸ் டெவால் ப்ரூவிஸ், சஞ்சு சாம்சன், இவங்கெல்லாம் வந்து கூட ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதே போல் போலிங் கூட போன மேட்ச்சை நல்லா சிறப்பாக போட்டாங்க. வெறும் 5 எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே கொடுத்தாங்க. கேட்ச் ட்ராப்பில் நம்ம நிறையவே பார்த்தோம் இந்த சீசனில். சிவம் தூபே அதே போல் நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஃபீல்டிங் யூனிட்டாக கூட வந்து போலர்ஸை கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட பலம் அதே போல் வந்து ஒரு வீக்னஸும் நம்ம பார்த்துருக்கோம். சிஎஸ்கே வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் பார்க்கணும். இன்ஃபார்ம் பிளேயர்ஸை வந்து எப்படி பயன்படுத்தணும்,
அதே போல் ரைட் காம்பினேஷன் தான் இப்போ தேவை சிஎஸ்கேக்கு. அப்படி மட்டும் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா 11 ப்ளஸ் அந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து சிஎஸ்கேக்கு நல்லாவே வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிசியோட ஹோம் கிரவுண்டில் நம்ம மறக்கக்கூடாது, அகெயின்ஸ்ட் பெங்களூரு டீம் கூட 75 கூட ஆல் அவுட் ஆன நாள் இருந்துச்சு. அதாவது மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம டிசி எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ சிஎஸ்கே அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி மேட்ச் ஜெயிக்கலாம். ஸோ நம்ம அந்த பார்த்துக்கலாம் போஸ்ட் மேட்ச்சில் எப்படி இந்த டீம்ஸ் 2 டீம்ஸு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, குவாலிஃபயர்ஸ் போகிறதுக்கு. இந்த மேட்ச் அகெயின்ஸ்ட் டிசி வந்து கட்டாயமாக ஜெயிச்சே ஆனும். அப்படி ஜெயிச்சாங்கன்னா இன்னும் ஒரு அடி மேலே போவாங்க. ஸோ அப்படியே இப்போ 6th பொசிஷனில் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயினே இருப்பாங்க. ஸோ கட்டாயமாக வந்து டிசி அகெயின்ஸ்டாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து 2 விதமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டில் எம்ஏ சிதம்பரத்துலையும் ஜெயித்தாங்க அகெயின்ஸ்ட் டிசி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. அதை கூட நம்ம வந்து சிஎஸ்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கேஷ் இன் பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் ஷோ கூட நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. எப்படி ஆடி இருக்காங்க நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.